இந்த பாட்டாளி அவர் வந்து பாடு. ஆமா, இந்த பாடையாக சென்றால் அந்த காட்டுக்கு வரும். அப்படியே ஆடி பாடிக்கிட்டே போறாங்க. என்னதான் இது ஒன்றே புரியவில்லை. அதை கேட்டாலும் நேராக வரும்போது தெரிவிக்கிறேன் சொன்னார். ஆனால் இதுவரை தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் இன்று வரட்டும், கண்டிப்பா கேட்க வேண்டும். கேட்டு அதற்கு பலனை அடைய வேண்டும். அதிகாலைகளிலிருந்து ஆளை பூஜை முடித்து விட்டு ஆளுக்கு துவக்க வேண்டும் என்றால் நடாகத்தில் சென்று நீராடுவதற்காக சிஷியனோ காவலில் இருக்கின்றான். ஆனால் பெட்டிக்குள் இருப்பது என்னவென்று தெரிந்தால் அவன் காவலில் இருப்பானா? இருக்கவே மாட்டான். புறப்படுகின்ற தடாகத்திற்கு நீராடுவதற்காக சரி, அவர் வரட்டும். வந்த பிறகு சந்தேகத்தை தீக்கணும் அவர்கிட்ட. இதனால குருதேவா, சீக்கிரமா குருதேவா. தடாகத்திற்கு சென்று நீராடிவிட்டு சென்ற துருவாகம் பட்டவர் வரவில்லையே என்று எனக்காக வழிமேல் விடுவித்து காத்துக் கொண்டு தடாகத்திற்கு செல்ல வேண்டும். புரிந்துவிட்டேன். காட்டு பங்களாவிற்கு சென்று பூஜை துவக்க வேண்டும். சரி சரி, புறப்படுகின்ற காட்டு பங்களாவிற்கு
பாக்கலையே. பின்னாடி திரும்பி பாருங்க பொண்ணு. அக்கா அது லட்சுமி நரசிம்ம சுவாமி சந்ததி. என்னடி படிக்கிறேன்? இவ்வளவு பெரிய காட்டு மகளாவா? பாக்கவே ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது. என் வாழ்க்கையில இப்படி ஒரு மகளை பார்த்ததே இல்லடி. மொத்தமே கல்லால கட்டுறதுமா? சிறப்பா இருக்குடி. ஏண்டி வெளியிருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தெரிகிறது. இன்னும் அதுக்கு உள்ள போய் பார்த்தா அது எப்படி இருக்கும்? உள்ள போய் பார்க்கலாமா? மூச்சு அடைக்குது. நீ மூச்சு கூட விட முடியல. இந்த பங்களா பாழத்து பங்களா. ஆமாண்டி. அப்படிதான் இருக்கும். ஒரு ஃபேன் போடக்கூடாது பங்களால. குறைஞ்ச என்ன கை பார்த்து பார்த்தேன். இருட்டாடுடி. எனக்கு இருட்டாடு பயடி. இருக்குடா பயம். ஆமா. எனக்கு கூட நாடு இருக்குடா பயம். நீ யார் சொல்ற? ஏண்டி எங்களை எல்லாம் கூட்டு வந்துட்டு நீ பயம் சொல்றியே, இது நியாயமா இருக்கா? ஏண்டி என்னடி நான் பயப்படலடி. இந்த நேரத்துல அந்த வார்த்தை சொன்னேன். இத பாருடி, நீங்க எதுக்கு பயப்படாதீங்க? ஏண்டி பொண்ணு, இந்த காத்து மேல ஒரே புகை மூட்டமா இருக்கின்றது. தெரியல. கத்துதா? ஆமாண்டி. எனக்கு சரியா கேட்கலையே. என்னவா ஒரு மாதிரி கத்துங்க. ஓ அதுவா? அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்கடி. என்னடி சொல்ற? அது என்னது தெரியுமா? அது பாதி இந்த ஆட்டக்கார ஓர கொள்ள நெறி கத்துதுடி. கொள்ள நெறியா? ஆமாண்டி. அதுவா இந்த நேரத்துல கத்தணும்? ஆமா, கிராமத்துல தான் கத்தாது. அக்கா சரி சரி, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாடி வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாமா? ஏண்டி இவ்வளவு அருகாமையில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போய் பார்க்கலாம். இந்த காட்டுல உள்ள ஆள் நடமாட்டம் இருக்காது பார்த்தா. ஐயோ நீ என்ன இப்படிதான் பண்ற? ஏதோ ஒரு பெட்டி இருக்கு. இந்த பெட்டிக்கு பார்த்தாயா மாலெல்லாம் போட்டு பூஜை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது என்னடி பெட்டியா இருக்கும்? ஏண்டி இந்த காட்டு பங்களால தன்னை தனிமையில இவ்வளவு பெரிய பெட்டி இருக்குதுன்னா அந்த பெட்டிக்குள்ள கண்டிப்பா பொன் பொருள் தாண்டி இருக்கணும். என்னடி சொல்ற? பொற்பல் இருக்குமா? அது மட்டும் கிடையாது, கட்டு கட்டா பணம் கூட இருக்கலாம்டி. அக்கா அக்கா இங்க பாருடி. அக்கா ஐயோ என்னடி நீ பண்றது பார்த்தாலே பயமா இருக்குடி. ஏண்டி என்னடி குப்பு? யாரடி குப்புன்ற? ஏண்டி நீ பணம் சொன்ன உடனே என் பாதி உயிருக்கு ஏன் பழிக்கு நீ பண்ணே? என்னடி வேற பயமுறுத்துற? பணம் நான் கொல்ல ஆசை. அக்கா உனக்கு பணம் தானே தேவை? வேணும்னா சொல்லு, எங்க அம்மா கிட்ட சொல்லி மகளிர் தொழில லோன் எடுத்து கொடுக்க சொல்றேன். ஐயோ அண்ணாடி அம்மா ஒரு 10,000 எடுத்து எப்போ வேணா அழிச்சு போட்டா ஒரு நாள் காமிக்கிறோம். ஏண்டி 10,000 எடுத்து வேணாடி. சரிடி, ஏண்டி இருந்தாலும் இந்த பணம் தேவையில்ல, வாடி போகலாம். யாரியாவா? ஏண்டி பண்ணே? என்னடி இந்த கலியுகத்துல பணத்தை வேணான்ற பதிவுல பொம்பளை அறிவு. அக்கா ஏண்டி சும்மா பேசாதீங்க. யாராவது வருவதற்குள்ளாக அந்த பெட்டி எடுத்து விட்டே போயிடுவா.
வாய் திறக்கிறாங்க. ஏண்டி இந்த பெட்டி கொண்டு வந்துட்டோம். இந்த பெட்டியோட கூட்டு பார்த்தா எவ்வளவு பெருசா இருக்குது. ஏண்டி என்னடி பெட்டி வேற கூட்டி வச்சிருக்காங்க. இது என்ன எப்படி தரதுல? அக்கா, அதனாலதான் நான் வீட்டுல இருந்து வரப்பயே எச்சரிக்கைக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்டி. ஆயுதமா? ஆமா. என்ன ஆயுதம்? நம்ம பெண்கள் வெளியே போறப்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதனால ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்திருக்கு. பாக்குறீங்களா? இங்க பாரு. நான் நம்ம கிட்ட ராங்கா பேசினா மணில அடிபட்டுட்டாங்க. அப்படி அதுக்கு மட்டும் இல்ல, இப்படியே கொண்டு நேசி சாப்பிடலாம். யாரும் நாங்க பேச மாட்டாங்க. ஏண்டி நீ இருக்கல உட்காருங்க. இந்த பூட்டின சுத்தியால உடைக்கிறேன். உடைச்ச உடனே வாய் பாதி நானா கொட்டிக்கிறேன். பாதி இல்ல, பாபு என்ன முக்காவாசி எனக்கு கொடுத்துருங்க. கால் வாசி 4 பேர் பங்கிட்டு வடி 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 எடுத்து போறீ.
அடே